நம்ம நந்தினிக்கு இங்க நடக்கிற ஒரு கொடுமை இல்லாம, இது அர்ச்சனா தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த அர்ச்சனாவ புடிச்சு ஜெயில்ல போட்டிருந்தா, இதெல்லாம் தேவையா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. அதே சமயம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நடந்த பிரச்சனையில போலீஸ் வந்து அவ்ளோ விசாரிச்சு, அந்த 60 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா கூட, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள விடமாட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுருவோம் அப்படிங்கிற மாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சூர்யா கான்ஃபிடென்ட்டோட சொன்னது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருந்து யாரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அர்ச்சனாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அது நம்ம தாய் குலமா தான் இருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சு, நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருந்தாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட சொன்ன உடனே, இந்த ரேணுகாவுக்கு சரியான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஒரு பக்கம் குடுகுடுன்னு ஓடி, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ தான் திரு திருன்னு முழிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ பாட்டுக்கு எல்லாரும் இங்க இருக்கும்போது, இவ மட்டும் தனியா கெளம்பி போயிடுறா. உடனே நம்ம சூர்யாவுக்கு வந்துச்சு பாருங்க அதிர்ச்சி. நேரா வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடியே வந்து போறாங்க. பின்னாடி போனது மட்டும் இல்லாம, என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிச்சு வந்து துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த ரேணுகா தான் இந்த அர்ச்சனாவுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கண்டுபிடிச்சு பயங்கரமான அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அர்ச்சனாவையும் சும்மா விட போறது கிடையாது, ரேணுகாவையும் சும்மா விட போறது கிடையாது. இந்த வீடியோ